ஆப்கி அதாலத்துல பாரதத்தோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா அவரு சீனாவை பார்த்து பயப்படுறாருன்னு. இப்போ இந்த குற்றச்சாட்டை யாரு சொல்றாங்கங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம ராகுல் காந்தி சார் தான். அவரு சில நாட்களுக்கு முன்னாடி லடாக் போனாரு. அங்க அவரு பேங்காங் லேக்குக்கு போனாரு. நம்மளோட 1000 கிலோமீட்டர் நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு, சீனா அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. அவர் பங்கான் சோ போனது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அவர் தூரத்தில் ஒரு லேண்டை பார்த்தேன்னு சொன்னார்ல, அந்த லேண்டோட வரலாறு என்னன்னு சொல்கிறேன். 1959 சீனர்கள் வந்தாங்க. 1959-62க்கு நடுவில், அதாவது 3 வருஷத்தில் அந்த ஏரியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க. 1962 நடந்த வாரில் அங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்கு, குல்நாக் ஃபோர்ட். அந்த இடத்த இப்போ ஆக்கிரமிக்கல, 1962 எடுத்துக்கிட்டாங்க. நாம் சீனர்கள் அந்த லேண்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருவேளை நம்ம பாரதத்தோட இடம் ஒன்று போயிடுச்சுன்னா, சொன்னது உண்மைதான், லேண்டு போயிடுச்சு, 38,000 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஆனால் 62ல் நம்ம மோடிஜி தான் சீனா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்ததா சொல்றாரு. 1962லையா? அப்படின்னா 2020 அப்போ நாம் அந்த கோவிட் லாக்டவுனில் இருந்தோம். அப்போ சைனா என்ன பண்ணாங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் நமக்கிடையே 2 அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி 2 பக்கத்தில் இருந்தும் மிலிட்டரி ஃபோர்ஸஸ், அதாவது அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அந்த பார்டருக்கு கொண்டு வரக்கூடாது. இது நமக்குள்ள இருக்கிற எழுதப்பட்ட அக்ரிமெண்ட். ஒருவேளை ஃபோர்ஸஸ் அவங்க அப்படி கொண்டு வராங்கன்னா நமக்கு முதலியே தெரிவிக்கணும். இந்த அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டது கிடையாது. அந்த நேரத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நரசிம்மராவ் சார் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தோடது. அதாவது கோவிட் நடந்துட்டு இருக்கும்போது நாம கவுண்டர் டிப்ளாய் பண்ண மாட்டோம்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடிஜி அப்ப முடிவு எடுத்துட்டாரு, ஒருவேளை சீனா கிட்டேந்து ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொன்னா ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணணும்னு. அப்ப அவரு மொத்த ஏர்ஃபோர்ஸும் நம்மோட ரயில் சிஸ்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணாரு. அதோட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து மட்டும் 70,000, அதாவது நம்ம ஆர்மியில் இருக்கிற 70,000 சோல்ஜர்ஸ் அவங்க ஏர்லிஃப்ட் பண்ணாங்க. நாம டேங்க்ஸையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம், பெரிய பெரிய கன் அதெல்லாத்தையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம், மொத்தமாக எல்லாத்தையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம். இந்த ஏப்ரல் நேரத்தில் அங்கே பனி விழும், இந்த ரோடுங்கள்லாம் சரி இருக்காது. அதாவது உங்களுக்கு அங்கே இன்னொரு விஷயம் தெரியுமா, பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை பற்றி யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த ரெக்கார்ட்ல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நம்ம பார்டர் இப்படியே விட்டுட்டோம்னா சீனர்களால உள்ள வர முடியாது. அதாவது அவங்க யோசனை அப்படி. பார்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி யாருமே பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா கடந்த 10 வருஷத்துல நல்ல பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் டிப்ளாய் பண்றது ஒன்றும் அவ்வளவு சுலபமா இல்லை. ஆனா அப்பவும் நாங்க 2020ல் நாங்க அங்க ஆயிரக்கணக்கான மிலிட்டரி ஃபோர்ஸையும் அனுப்பினோம், வெப்பன்ஸ் அனுப்பினோம், டிப்ளாய் பண்ண வச்சோம். ஒருவேளை இன்னைக்கு அங்க யாராவது சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ஒருவேளை சண்டை நடந்துச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கு. இது மோடிஜி கவர்மெண்டால வந்த டெசிஷன் தான். லேண்டை பத்தி இவ்வளோ கவலை இருக்குன்னு சொன்னா நிச்சயமா இருக்கணும், யாரா இருந்தாலும் இருக்கணும் தான். எனக்கும் அந்த கவலை இருக்கத்தான் இருக்கு. லேண்டை பத்தி இவ்வளோ கவலை இருக்குன்னா 38,000 கிலோமீட்டர் லேண்ட், அது 62ல் போச்சு. அதுக்கப்புறம் நாம் அதை மீட்டு இருக்கணும் இல்ல. ஒருவேளை நான் ஒலிம்பிக்ஸ்க்காக சைனாவுக்கு போனா அந்த லேண்டை பத்தி பேசித்தான் ஆகணும். இதை பத்திலாம் அவங்க பேசினாங்கன்னா இல்லையானே எனக்கு தெரியல. சைனீஸ் வந்தாங்க, நாமளும் சரியான நேரத்துல டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆனா ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை அவரு சைனாவை பத்தி உங்ககிட்ட பேசினாராம், ஜெய்சங்கருக்கு சைனாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றது, என்னால புரிய வைக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஒன்னு சொல்றவங்க கிட்ட குறை இருக்கணும், இல்ல கேட்கறவங்க கிட்ட குறை இருக்கணும். இதுல தப்பு என்னோடதா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அவர் பெரிய அறிவாளியா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம், ரொம்ப சாமர்த்தியமான மனுஷனா இருக்கலாம்.
ஆனா நீங்க பல வருஷங்கள் சைனால இருந்திருக்கீங்க. நான் ஒரு 4.5 வருஷத்துக்கு அங்க அம்பாசிடரா இருந்தேன். அ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட ரெக்கார்ட் அங்க தான் அதிகம்னு சொல்லுவேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு சைனாவை பத்தி தெரியலன்னு சொல்றாரு. இல்ல, ஒருவேளை நான் 4.5 வருஷம் அவர் கூட அங்க இருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஒரு விஷயத்த இந்த நாட்டோட மக்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மோடிஜி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சைனா நம்மளோட 1 இன்ச் லேண்டை கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப பல பேர், அதுல ராகுல் காந்தியும் சொல்றாரு, மத்தவங்களும் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் மீடியாவும் சொல்றாங்க, மோடிஜி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் சீனா நம்மளோட லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதா சொல்றாங்க. ஃபேக்சுவல் பொசிஷன் என்ன? அதாவது என்னன்னா சார், நம்மளோட ராணுவம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட பேஸ் கேம்ப்ல இருப்பாங்க. பேஸ் கேம்ப்ல அங்கேருந்து கிளம்பி தான் அவங்க போய் பேட்ரோலிங் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் ஒரு பார்டர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம அந்த லைனோட சவுத் சைடில் இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம்புக்கும் இந்த பார்டர் லைனுக்கும் கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க சைட்லையும் அதே மாதிரி தான். அவங்க சைடில் சில இடங்கள் சரியா இருக்குன்னா, அவங்க கடந்த 40 வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிக்கிட்டாங்க. நாம கடந்த 10 வருஷத்துல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப காலமா அங்க இருக்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 2020க்கு அப்புறம் 2 பக்கமுமே ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. கேம்பை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலி ஆர்மியில் என்ன நடக்கும்னா, நீங்க பேட்ரோலிங் பண்ண போவீங்க, திரும்ப வந்துடுவீங்க. அப்பதான் நாம வெளியே போய் நம்மளோட பிரசன்ஸை காட்ட முடியும். அதாவது டென்ட்ஸ்ல இல்லைனா கேம்ப்ஸ்ல அங்கதான் போஸ்ட் எதிர்க்க 2 பேரோட போஸ்டும் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷமா பாத்தீங்கன்னா பல இடங்கள் இருந்துச்சு. அந்த எல்லா இடத்துலயும் நாம ரொம்பவே நெருக்கமா வந்துட்டோம். அது இந்த கல்வான்ல நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இது எதனால நடந்துச்சுன்னா இதனால தான். அதாவது 2 சைட்ல இருந்தும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நம்ம முயற்சி இருந்தது, அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. கடந்த 3 வருஷமா நாம 2 பேருமே நம்ம இந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம போஸ்டுக்கே திரும்ப கொண்டு போறோம். சரி, ஓகே. சைனா நம்மளோட நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணல, நாமளும் சைனாவோட நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணல. ஆனா எதுக்காக 19 முறை மீட்டிங் நடந்துச்சு? அது 19 தடவை மீட்டிங் எதனால நடந்துச்சுன்னா, இந்த பக்கமும் ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் இருந்தது. 2 பக்கத்துல இருந்தும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அந்த நேரத்துல நம்மோட ஆர்மி எல்லா வெப்பன்ஸோடும் ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்கள ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான சம்பவங்கள்லாம் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தா ஆபத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நெகோசியேஷன் என்னன்னா, இப்போ 2 பேரும் இவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் இல்லையா, நாங்க பின்னாடி போறோம், நீங்களும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இந்த விஷயம்லாம் புது விஷயம்லாம் கிடையாது. இந்த ஹிஸ்டரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முதல் முறை இந்த மாதிரி சிச்சுவேஷன் 1958ல வந்துச்சு. அதுவும் உத்தராகண்ட்ல பாராஹோட்டின்ற இடத்துல வந்தது. பாராஹோட்டில என்ன ஆச்சுன்னா, 2 பக்கமும் முன்னேறி போனாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில அப்ப இருந்த அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாம கொஞ்சம் பின்னாடி வந்துடணும், அந்த இடத்துல பேட்ரோலிங் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 1980s 1990ஸ்ல 1986ல ஒரு சுந்தராங் ஷூன்னு ஒரு இடம் இருக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல. அது வழியா உள்ள நுழைஞ்சு வந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது. அதாவது அந்த பக்கமா. அப்போ அந்த 85லேருந்து 91 வரைக்கும் 6 வருஷமா நாம நெகோஷியேட் பண்ணினோம். பேச்சுவார்த்தை நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம்தான் ஒரு டெசிஷனுக்கு வந்தாங்க. சில போஸ்ட்டை நாமளும் வித்ரா பண்ணோம், அவங்களும் வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. பட்ட பதட்ட நிலை ஏற்படும் போதெல்லாம், ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் ஏற்படும் போதெல்லாம் இதோட நெகோஷியேட்டட் அக்ரிமெண்ட் வரைக்கும் எந்த சைட்ல இருந்தும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்களுக்கு சைனாவை பத்தி நல்லா தெரியுது. அவங்க எதுக்காக திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றாங்க? நம்ம நாடுகளுக்கு இடையே பவுண்டரிஸ் எந்த அளவுக்கு எப்படி இருக்கணுன்ற விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா
இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இதுல சில ராஜ தந்திரங்களும் இருக்கு. நாம ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமும், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது என்னோட இடம்னு நீங்க சொல்றீங்க, இல்ல நான் இது ஏன் இடம்னு சொல்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள், விவாதங்கள் 60 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட அதிகமான, அதாவது மெயினா என்னன்னா, இத பத்தி நாம ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். 2 அக்ரிமெண்ட் இருக்கு. 93ல ஒன்னு, 96ல ஒன்னு. அந்த அக்ரிமெண்ட் படி அவங்களோட ஆர்மிய எந்த பார்டர் ஏரியாவிலையும் சரி அதிகமா ஆர்மிய கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை வேணும்னே அவங்க இந்த சட்டத்தை மீறினாங்கன்னா, அவங்க வேணும்னு தான் பண்ணாங்க இத. ஏன்னா தப்புனா ஒரு 100 200 இருக்கும். ஒருவேளை மிஞ்சி போனா ஒரு 1000 பேர் வருவாங்க. 10,000 பேர்னா அதை யோசிச்சு தானே செஞ்சிருக்காங்க. ஏதாவது பிளானா இருக்கும், இல்ல ஆர்டரா இருக்கும். சோ அவங்க இந்த சட்டத்தை மீறினப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மள அடக்கணுங்கிற ஏதோ ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இதுக்கு பதில் சொல்ற விதமா தான் நாம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பல பேரு மோடிஜி சைனாவை பார்த்து பயப்படுறதா சொல்றாங்க. இல்ல, அதாவது நம்மள அடக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதிலா தான் நாம கவுண்டர் ரிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மோட ஆர்மி அங்க ஸ்ட்ராங்கா நிக்குது. உலகத்துல நீங்க எந்த தேசத்தை கேட்டாலும், எந்த தேசம் சீனாவோட எதிருக்கு எதிரா மோதுதுன்னா அந்த நாடு பாரதம்தான். அது மட்டும் கிடையாது, கோவிட் நேரத்துல ஃபோர்ஸ மொபிலைஸ் பண்ணி அனுப்புறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த நேரத்தை நாங்க இதை பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணல. ஏன்னா இது நாட்டோட பாதுகாப்புக்கான விஷயம்னு எங்களுக்கு தோணுச்சு. இது பப்ளிக் டிபேட்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு தேசம் சீனாவோட நேருக்கு நேர் நின்னு மோதுதுன்னு சொன்னா அது நம்ம பாரதம் மட்டும்தான். ஜெய்சங்கர் சார், நரேந்திர மோடி சார் பிரதமர் ஆகும்போது அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் 18 முறை 1-to-1 மீட்டிங் நடந்திருக்கு சைனா பிரதமரோட சேர்ந்து. அவரை பாரதத்துக்கும் கூப்பிட்டாரு, ஊஞ்சலாட வச்சாரு. அவங்களுக்குள்ள அவரு மோடிஜி கொடுக்காத மரியாதைன்னு ஒன்றும் இல்லை. பார்க்கறதுக்கு 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா நிஜத்துல அப்படி இல்லையா என்ன? ராஜதந்திரத்தின்படி ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோட சேர்ந்து, அதுலயும் குறிப்பா பக்கத்து நாடுகளோட நாம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். சில நேரங்கள்ல நமது பக்கத்து நாடுகள் அவங்க கூட நமக்கு நில தகராறுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். நீங்க கடந்த 10 வருஷங்களை பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த வித்தியாசம் என்னன்னா, 2014ல இருந்து நம்ம பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன வளர்ச்சி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ரோடு போடுற வேலை, இந்த டனல்ஸ் கட்டுற வேலை, அதோட இந்த பிரிட்ஜஸ் கட்டுற வேலை, இதெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாவே நடக்குது. ஒருவேளை நம்ம பக்கத்துல இருந்து இந்த டிப்ளாய்மெண்ட் நடக்குதுன்னா 2014லயோ இல்ல அதுக்கு முன்னாடியோ இதெல்லாம் நடந்ததே இல்லை. நமக்கு அந்த பக்கம் போறதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் அந்த வழியே இருந்ததில்லை. நாம அங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த டெம்பரேச்சர் -20 -30 இருக்கிற இடம் வருஷம் முழுக்க பனியால நிறைஞ்சு போயிருக்கும். அங்க இருக்கிற மக்கள் தண்ணி குடிக்க பனியை உருக்கித்தான் குடிப்பாங்க. சோ அங்க இருக்கிற கஷ்டங்களை பாருங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் நாங்க ஆர்மியை அங்க டிப்ளாய் பண்றோம்னா அவ்வளவையும் நாங்க மெயின்டைன் பண்றோம். எஸ், இதை நாம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதோட அங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த சண்டை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க இருக்கிற மக்கள், நீங்க என்ன பயந்துட்டீங்க, நீங்க என்ன தோத்துட்டீங்க, இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருந்தா ஆர்மியோட தைரியம் அதிகமாகுமா என்ன? அப்போ 62ல போர் நடக்கும்போது அப்ப நாட்டு மக்கள்லாம் ஒன்னா நின்னாங்க. அது மட்டும் இல்ல, கார்கில்ல போர் நடக்கும்போதும், அதாவது இதுக்கு முன்னாடி எந்த நேரத்துலலாம் நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அப்ப அந்த நேரத்துல மக்கள்லாம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நாட்டுக்காக ஒன்னா சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்பெல்லாம் மக்கள் சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா அவங்கவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, அதாவது
இங்க இருக்கிற சில பேரெல்லாம் சில விஷயங்களெல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இது 62ல நடந்த விஷயம்னு. இப்ப ரீசெண்டா ஒண்ணு நடந்தது. சைனால பார்டர்ல அவங்க புது புது ஊர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு. அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு பார்டர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற அதே இடத்த தான் 1959ல சைனா ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இப்ப அதை பத்தி விவாதம் பார்லிமெண்ட்ல நடந்தது. எப்ப? 1959ல. இப்ப இந்தியாவுக்கு எதிரா அவங்க அருணாச்சல் பிரதேஷோட ஒரு மேப் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, அருணாச்சல் பிரதேஷ் பத்தி அவங்க நினைச்சிட்டு இருக்கிற மொத்தமுமே தப்பு தான். நீங்க அந்த விஷயத்தை விட்டுருக்க, அந்த மேப்பை யாருமே ஏத்துக்கல. ஏன்னா நிலம் நம்மளோடது, பேரு மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க பேரு இருந்தாலுமே அந்த இடம் நம்மளோடது தான். சோ அது வேற விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்பான ஒரு சில விஷயங்கள் இப்ப உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது 62ல நடந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் அதை பத்தி எதுவும் தெரியாம தப்பு செஞ்சது இன்னொருத்தர், இப்ப அந்த தப்பெல்லாம் நம்ம மேல அவங்க திருப்புறாங்க. அப்ப ராகுல் காந்தி பிரசல்ஸ்ல இருக்கும்போது, இங்க G20 சம்மிட் நடக்கும்போது அவரு யூரோப்ல என்ன சொன்னார்னா, அதாவது சைனா கிட்ட ஒரு விஷன் இருக்கு, ஆனா மோடிஜி கிட்ட அந்த விஷன் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு கால நேரமே பதில் சொல்லும். நம்ம நாட்டுல இவ்வளோ பெரிய, அதாவது வரலாற்றுல இது வரைக்கும் நடக்காத மாதிரி மிகப்பெரிய சம்மிட் நடக்குது. இது நாம எல்லாரும் சேர்ந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்க வெளியே போய் வேற மாதிரி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவங்க விஷயம், அதை விட்டுருங்க. ஒரு சில நேரங்கள்ல நாம தெரியாமையே நம்மோட உண்மையான முகத்தை வெளியே காட்டிடுறோம். உதாரணத்துக்கு இந்த சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் உங்களுக்கு தெரியல, இது சைனாவோட மிகப்பெரிய கனெக்டிவிட்டி. உலகம் முழுக்க அவங்க இதை வச்சு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு பெல்ட் அண்ட் ரோட பாராட்டுறாரு. அதே பெல்ட் அண்ட் ரோட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா போகுது. நீங்க அந்த பெல்ட் அண்ட் ரோட பத்தி அவ்வளவு பாராட்டுறீங்க, உங்க வாயிலேருந்து 2 வார்த்தை வராதா, வெளியே வராதா? எங்க சாவரனிட்டியை, இன்டெகிரிட்டியை மீறினது அதுன்னு சொல்ல மாட்டாரா அவரு? சோ இப்ப தெரியுது இல்லையா அவங்க உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. முதல் முறை சைனாவை பத்தி எங்களுக்கு இவ்வளவு நல்லா புரிய வச்சீங்க. எனக்கு தெரிஞ்சு இது மக்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைனாவை பத்தி யாராவது கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, மிஸ்டர் ராகுல் காந்திய சைனா பிரீப் பண்ணுதா? சரி, இங்க உட்காரும்போது அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரை இது உண்மைதான். அதாவது ஒரு முறை அதாவது 2017ல நடந்த இன்சிடென்ட்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல டோக்லாம்ல பூட்டான்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. நாமளும் சைனாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவர் சைனீஸ் அம்பாசடரை மீட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்தியாவோட ஆர்மி சைனாவோட ஆர்மியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிரீஃபிங் வேணும்னா, அந்த நேரத்தில் நான் பாலிட்டிஷியனா இல்லை, நான் சைனீஸ் அம்பாசடராக இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு பிரீஃபிங் தேவைப்பட்டிருந்தா நீங்க எங்களை கூப்பிட்டுருக்கலாமே, நாங்க சொல்லியிருப்போமே. நீங்க சைனீஸ் அம்பாசடர்கிட்ட இருந்து பிரீஃபிங் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சோ அதான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்குன்னு தனி வழி இருக்கு. அவருக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது சார். உண்மையிலேயே அது எனக்கு தெரியாது. சோ எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நான் எந்த கமெண்ட்டும் பண்றது ஆனா கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா?